இது மாதிரி தவறுகள் சமரசம் ஆயிட்டான் சார். புகழேந்தி சார் இப்போ செங்கோட்டையன் மற்றும் இபிஎஸ் இடையே சமரசம் ஆகிவிட்டது போல இருக்கிறது. ஏனென்றால் இரண்டு நடவடிக்கைகள். ஒன்று, அன்று சட்டப்பேரவையில் வந்து அந்த தீர்மானத்துக்கு எதிரான அந்த வாக்கெடுப்பு, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிரான வாக்கெடுப்பில் செங்கோட்டையன் ஆதரித்து வாக்களித்தார். அந்த வாக்களிக்கும் முறையை பற்றி இபிஎஸ்ஸிடம் போய் செங்கோட்டையன் போய் விவரிச்சிருக்கிறார். குரல் வாக்கெடுப்பு தான் முதல் நடைமுறை, இரண்டாவது நடைமுறை தான் டிவிஷன் வாக்கெடுப்புலாம் விவரிச்சிருக்கிறாரு. சார் இப்போ 2 நாளா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல இல்ல 2 நாள் இல்லை, அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும். அது நீங்கள் பார்த்த விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. விளையாட்டு செய்திகள் முடிந்தது, அவ்வளவுதான். அது வந்து நான் அப்பயே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது பெருசாகாது. அவருடைய சுவாபம் அது. நான் பல ஆண்டு காலம் பழகி இருக்கின்றவன் அண்ணன் செங்கோட்டையனிடம். அவர் ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. ஆகவே அதை அப்படியே விட்டுற போறாருன்றத நான் தெளிவா சொல்லிட்டேன். அதை யாரோ தெரியாம சொன்னாங்க, உங்களுக்கு கூட சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அவர் தலைமையில எல்லாம் ஒன்னா சேர போறாங்க, பெரிய எதிர்ப்பு நடக்கும், அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்க நடக்காது. அதனாலதான் ரொம்ப அழகா சொன்னேன், இது விளையாட்டு செய்திகள் முடிவடைந்ததை விட்டுருங்க, அது வேஸ்ட். அதை பேசி என்ன பண்ண போறீங்க நீங்க? அதனால வந்து அவர் பண்ணது அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்தில் அம்மா படம் இல்லைன்னாரு. அது லோக்கல் பாலிடிக்ஸ் அங்க எக்கச்சக்கமா இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். மையப்படுத்திக்குவாங்க சார். பாஜக கூட கூட்டணி அமைக்குமா அமைக்காத சார்? ஒரே எதிரி என்று கூறுவதன் பின்னணி அசம்பிளி உள்ள வேண்டுமோ வேண்டாமல் போனதோ, விடுப்பதோ தொடுப்பதோ, தேவையில்லாமல் பேசினார்களா இல்லையா, பைனான்ஸ் மினிஸ்டர் என்பதெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல. ஒரு பிரச்சனையை கிளறி விட்டார். கிளற உடனே அதுக்கு வானதி சீனிவாசன் உள்ள சிரிச்சிட்டாங்க. அதையும் சொல்லி ஒரு கமெண்ட் அடிச்சு பெரிய கைத்தட்டல வாங்கி எல்லாம் முடிஞ்சது. வெளியிலே வந்த எதிர்கட்சி தலைவர் நீங்க தினம் உட்காந்து திரு மணிகண்டன் சொல்லிட்டு இருக்காரு, பொங்கலூர் மணிகண்டன் சொல்றேன், தினம் சொல்லிட்டு இருக்காரு, எல்லா இடமும் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி இல்லை என்பதை சொல்லிவிட்டு போக வேண்டியதானே? இப்ப வெளியில வந்து என்ன பண்றீங்க நீங்க? திமுக தான் ஒரே எதிரி அப்படிங்கிறாங்க. சார், இத்தனை நாள் எந்த படத்தை ஓட்டிட்டு இருந்தீங்க சார்? இப்ப திமுக ஒரே எதிரின்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை 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 இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. அந்த பிரஸ்காரங்கள்ட்ட எல்லாம் சண்டைக்கு போயிருக்காரு. ஏன்பா உனக்கு எத்தனை தடவைப்பா சொல்றது? பேணுனே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சத்தம் போட்டார்ல. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்ல, தேவையில்லாம நீங்க வந்து சட்டமன்றத்துள்ளார பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பயப்படணும், நாங்க எங்க பயப்படணும், எங்க கூட்டணியில கிடையாதுங்க அப்படின்னு. இங்க வந்து கொள்கை வேறு, இங்க வந்து கூட்டணி வேறு. வாக்குகளை எல்லாம் சேர்ப்பதற்கு ஒரு கூட்டணி அமைய வேண்டும், எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் அவர் சொல்றது. அப்ப யாரும் ஒருத்தரும் கேட்கலையான்னு வருது எனக்கு. அப்ப கொள்கைன்னா என்ன? கொள்கை எனக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாம கேட்கிறேன். கொள்கை எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த கொள்கை, அவருக்கும் சேர்த்துதான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த கொள்கை. இனி பாரதிய ஜனதா என்ற கட்சியோடு கூட்டணியே இல்லை, ஒட்டோ உறவோ இல்லை. நான் ஒரு தவறை செய்து விட்டேன், என்னை பொதுமக்கள் மன்னிக்க வேண்டும். கேட்டாங்களா இல்லையா? நடந்ததா இல்லையா? அப்படி என்ன திராவிட ஐடியாலஜில இருந்தா, ஐடியாலஜியில நீங்க கிளியரா வரணும், கிளியரா சொல்லணும். இது மாதிரி விஷயங்க, மும்மொழி கொள்கை திட்டம், நாடாளுமன்ற தொகுதி சார், நாளை இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் வந்து அதிமுக நிலைப்பாடு அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிட்டாரு. தொகுதி மறுசீரமைப்பில் இங்கே தமிழகத்தோட எம்பிக்களோட எண்ணிக்கை குறையக்கூடாது என்பதில் வந்து உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்திலே அவங்க கலந்துக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வந்து புறக்கணிச்சிருக்கு. கூட்டணியை எங்கோ இருந்து முடிவு செய்கிறார்கள் என்று கூறுவது யாரை கூறுகிறார்கள்? இல்ல நீங்க சார், நீங்க வந்து என்னன்னா, நீங்க இந்த கீரிப்புள்ள பாம்பு சண்டை தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களுக்கு. நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னா, கொள்கைனா என்ன எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ற. நானு எங்க அம்மா சொல்லிக் கொடுத்த கொள்கை இதுதான், மும்மொழி கொள்கை திட்டம். நாடாளுமன்ற இடங்கள் சீராய்வு குழு அந்த திட்டம், இதெல்லாம் வந்து மத்திய அரசு சொல்றது மாநில அரசினுடைய உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது. ஆகவே அதற்கு எதிராக இந்த தமிழக அரசு குரல் கொடுக்கிறது, எதிர்கட்சி தலைவரும் ஆதரித்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி தொடர்கிறதா அப்படின்னு உள்ள கிண்டல் பண்ண, வெளியில வந்தாலும் நீங்க பதில் சொல்லணும்ல. கிடையாதுங்க, கூட்டணி எல்லாம் கிடையாது, நீங்க எங்க விஷயம் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட கிடையாதுன்னு நீட்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் நாளுக்கு நாள் தடுமாறுறீங்க? ஏன் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்னு சொல்லி அதை வந்து உறவை வளர்த்துக்கிறீங்களா இல்ல பிரிச்சு வைக்கிறீங்களா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தட் இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ் பண்றாரு.